ಭಜೋ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ. வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். கடந்த சடூரியில் என்னுடைய கர்மயோக அனுபவம் ஸ்ரீ. இங்கேருந்து நான் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது சடூரி மடத்துக்கு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க ஸ்ரீ. ஏன்னா வழக்கமாக வர வேண்டிய பஸ் எதுவும் வரல, ரூட்டு மாற்றி இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தும் நடந்து வந்தோம். அது ஆல்ரெடி பாடி டயர்டாக இருந்தது. ஸோ டயர்ட் மேலே டயர்ட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அப்படி இருந்தும் திரும்பவும் அங்கே நாமக்கல்லேருந்து மடத்துக்கு வரும்போதும் அதே மாதிரி தாங்க ஸ்ரீ. அந்த பஸ் ஏறும்போது அவங்க முன்னாடி இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நடந்து ஒரு டயர்ட்னஸில் தான் மடத்துக்கு ரீச் ஆனங்க ஸ்ரீ. ஸோ அதுக்கப்புறம் மடத்துக்கு ரீச் ஆனவுடனே நம்ம கர்மயோகிகள் பார்த்துட்டு வணக்கம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்ரீ. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப ஒரு ஒரு பூஸ்டப் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்டப் ஆச்சு. ஸோ அது எதனாலன்னு அப்படி தெரில. அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் பாடி பெயின்லாம் இருந்தது. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து யாரும் கொஞ்ச நேரம் வரல, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு யாரும் வரல. ஸோ அப்போ பல எண்ண ஓட்டம் இருந்தது. அது எண்ணம் ஓட்டம் இருந்தாலும் அதுக்கப்புறம் உள்ள இன்சைடு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த பாடி பெயின்லாம் அப்படியே ரிலீஃப் ஆச்சு. அது சம்திங் ஹீலிங், அது எப்படி எப்படி சொல்கிறது தெரியல, அந்த மாதிரி ஒரு உணர்வுங்க ஸ்ரீ. அப்புறம் பாடி பெயின் சடனாக குறைஞ்சது அந்த மாதிரி இருந்தது. அப்போ திரும்பவும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக உடம்பு ஆச்சு. அப்படின்னு திரும்பலாம் பண்ணும்போது திரும்ப கொஞ்சம் பாடி பெயின் அதிகமான மாதிரி இருந்தது. நைட்டு தூங்குறப்ப அது ஃபுல்லாக வைப் அவுட் ஆகிடுச்சிங்க ஸ்ரீ. இந்த கர்மயோகம்ன்றது பண்ணுறப்ப உடலும் மனமும் ஒன்றா இயங்கணும் அப்படி தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேங்க ஸ்ரீ. ஏன்னா மனம் வந்து கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கொண்டு போயிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து நிறுத்தி ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம நினச்சி திரும்ப அதில் இன்டெப்த் ஆகிறப்ப அது ஒரு ஒரு ஃபாஸ்ட்டு அண்ட் ஃபோக்கஸ் வந்து அதிகமாச்சுங்க ஸ்ரீ. ஸோ அப்படி அந்த ஈவினிங் டைம்லாம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சகசிராரம் அந்த இது டாஸ்க்கு தொடங்கினது ஸ்ரீ. ஸோ அப்போ வந்து தியானிகள் அவங்க இது நன்றி தெரிவிச்சிட்டு இருக்கும்போது நான் அங்கே நின்றுட்டு தான் இருந்தேன். ஸோ அவங்க நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வலது பக்கம் வந்து கை வச்ச மாதிரி இருந்தது. 3 விரல் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு லைட்டான ஃபீல் இருந்தது. ரொம்ப ஹெவி இல்லை, ஒரு லைட்டான ஃபீல் இருந்தது. ஸோ அது வந்து பார்க்கும்போது எனக்கு அகைன் ரெய்க்கி ப்ராக்டிஸ் ஞாபகம் வந்ததுங்க ஸ்ரீ. ஸோ மேபி அது டெய்ட்டியாக இருக்கலாமோ, இல்லை அது என்னன்னு தெரில. சரி மேபி அது யார் தெரிலன்னு போது அது ஒரு டெய்ட்டியாக இருக்கலாம்னு நினச்சி அது என்னால் பார்க்க முடியல, உணர முடிஞ்சது. அதுக்கு வந்து ரெய்க்கியில் என்ன மாஸ்டர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஒரு நன்றி தெரிவிச்சேங்க ஸ்ரீ. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபீல் வந்து அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்பப்போ அந்த இது இருந்துகிட்டே இருக்குது. ரைட் சைடு டச் ஆகிட்டே தான் இருக்குது. அது பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை ஜஸ்ட் உட்காந்துட்டு ஏதோ இன்சைடு பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு உணர்வு இருந்ததுங்க ஸ்ரீ. அதுவே வந்து குருஜி வந்து அவர் நன்றி தெரிவிக்கும்போது, தியானிகளுக்கு நன்றி தெரிவிக்கும்போது அவர் வந்து தியானிகளுடைய கீழே பாதத்தை தொட்டு நன்றியோ அந்த மன்னிப்போ அது அவர் தெரிவிக்கும்போது அது எனக்கு ஒரு ஒரு புரியாத உணர்வு இருந்தது. அது எப்படி என்னால் சொல்ல முடியல. அது வந்து எப்படி ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி இருக்க முடியும்? அப்போ அது மனுஷனே இல்லை, அது மனுஷனே இருக்க முடியாது. பட் வந்து மனித உடலில் இருக்குது, மனித உடல் இருக்குது, பட் இது மனிதனாக இருக்க முடியாது. அப்போ வேறு ஏதோ விஷயம் இருக்குது. அது வந்து எனக்கு இன்னும் ஒரு ஆழமான புரிதல் அதை நோக்கி கொண்டு போச்சுங்க ஸ்ரீ. அதுக்கப்புறம் மாஸ்டர் கர்மா நிவர்த்தி அவர் பண்ணுறப்ப அந்த கால் வந்து எடுத்து இது பண்ணுறாரு. ஸோ எடுத்து திரும்பவும் நிலத்தில் அடிக்கிறப்ப எனக்கு வந்து இங்கே உள்ள நரம்பில் ஒரு உணர்வு, நரம்பாக எனக்கு தெரியல, பட்டு ஒரு காலில் வந்து எப்படி ஒரு எனர்ஜி நம்மகிட்ட வெளியே போனால் ஒரு உணர்வு இருக்கும், அந்த மாதிரி உணர்வு என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இது எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா, அந்த டைமில் வந்து எனக்கு என்ன அறியாமல் ஒரு அழுகை வந்தது. அதை நான் விட்னஸாக பார்க்க ட்ரை பண்ணேன், விட்னஸ் பார்த்தேன். அது பார்க்கும்போது இந்த மாதிரி அது அழுக நின்று இந்த மாதிரி ஒரு உடம்புல நடக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்ததுங்க ஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி இருந்தது. அது எப்படி, ஏன் இந்த மாதிரின்னு தெரில. ஸோ இந்த ஒரு அனுபவம் ஸ்ரீ. ஸோ அந்த உணர்வு வந்து இன்னும் கூட உணர முடியுதுங்க ஸ்ரீ. ஸோ மாஸ்டர் வந்து கர்ம நிவர்த்தி பண்ணும்போது கால் எடுத்து திரும்பவும் வைக்கிறாரு. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தியானிக்கும் அது பண்ணுறப்ப அந்த உணர்வு இன்னும் தெரியுதுங்க ஸ்ரீ. அது அது திரும்ப அந்த ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு போக முடியுது. ஸோ என்னால் அது உணர முடியுது. அதாங்க ஸ்ரீ. ஒரு டைம் பார்க்குறப்ப மாஸ்டருக்கு அந்த கால் மேலே கால் வச்சார். வைக்கிறப்ப காலே நடுங்கிச்சு. மாஸ்டருடைய மேல் கால் வந்து நடுங்கிச்சு. அது பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஸ்ரீ. ஸோ அது அந்த அளவு ஒரு ஒரு வைப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கா, இல்லை வந்து அது என்ன நடக்குது, பாடி வந்து அது இவ்வளோ டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டுருக்கா, அப்போது அப்போது அது எப்படி தாங்குறாரு. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் தோணுச்சுங்க ஸ்ரீ. ஏன்னா ஒரு மலை மேகத்திலேருந்து இடி இறங்குதுன்னா அந்த இடி இறங்கின இடம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். எனக்கு என்னமோ அந்த மாதிரி உணர்வு தான் இருந்தது. ஸோ அந்த இடி வந்து இவர் மூலமாக
போனால் அந்த எனர்ஜி பாஸ் ஆகிற வைப்ரேஷன், அந்த அப்படி ஒரு உணர்வு தான் தெரிஞ்சதுங்க ஸ்ரீ. நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போது எப்படி அந்த இடம் இடி இறங்குச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்குமோன்னு தெரியலன்னு யோசிப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க ஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி வைப்ரேஷன் கர்மா நிவர்த்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நிவர்த்தி ஆகும்போது அப்போ அதை தாங்குற பூமியுடைய வலிமை, அது அடி எப்படி இருக்கும், அது எப்படி தாங்கியிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு புரியாத உணர்வு. ஆனால் அது எப்படின்னு சொல்ல முடியலைங்க ஸ்ரீ. அந்த உணர்வு வந்து என்னோட உடம்புக்குள்ளேயும் இந்த காலில் உணர முடிஞ்சது. ஸோ முட்டி கீழே அந்த இதெல்லாம் வந்து அந்த வைப்ரேஷன் போன ஒரு வைப்ரேஷன் உள்ள எதுவும் நடந்த மாதிரி இருந்தது. அது என்னன்னு எனக்கும் புரியலைங்க ஸ்ரீ. ஸோ இந்த ஒரு அனுபவம் ஸ்ரீ. அடுத்து ஆக்னை, அந்த ஒரு மெடிடேஷனில் பார்க்குறப்ப, ஸோ நானும் அங்கே உள்ள இருக்கிற வாய்ப்பு இருந்தது. அப்போ அந்த ஆக்னை மெடிடேஷன் பண்ணுறப்ப அந்த நெருப்புடைய இதில் இருந்து தனியாக ஒரு லேயர் தெரிஞ்சதுங்க ஸ்ரீ. ஸோ நெருப்பு எரியுது நமக்கு தெரியுது. அது வந்து தனியாக இது முன்னாடி பார்த்துருக்கேன், பட் வந்து அது ரொம்ப தெளிவாக பார்த்ததில்ல. அந்த லேயர் வந்து அப்படியே தனியாக தெரியுது. ஸோ நெருப்பு வந்து மஞ்சள் கலர் இருக்குது, அதுலேருந்து ஒரு ரெட்டிஷ் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர், அது என்ன கலர்னு எக்ஸாக்டாக சொல்ல வரலைங்க ஸ்ரீ. ஸோ அந்த ஒரு கலரில் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி 3 முறை கண்ணு மூடி கண்ணு திறந்து பார்க்குறப்ப ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கடைசியாக அது முடிக்கும்போது கண்ணு மூடிட்டு பார்த்தா திடீர்னு நெற்றி போட்டு நடுமத்தில் ஒரு புழு போனால் எப்படி இருக்கும், அது புழுனா புழு கிடையாது, புழுவுடைய வடிவம் இல்லை அந்த ஒரு மெலிசான நூல் தன்மை வச்சுக்கோங்க ஸ்ரீ. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு போனது பார்த்தேங்க ஸ்ரீ. பட் வந்து அது நல்லாவே உணர முடிஞ்சது. அந்த இது ஆக்னை தியானம் நல்லா உணர முடிஞ்சதுங்க ஸ்ரீ. இது தவிர கர்மயோகம் நம்ம பண்ணுறப்ப அங்கே வந்து செல்ஃபில் இல்லைங்க ஸ்ரீ. அது வந்து ஆட்டோ பைலட் மாதிரி இருந்தது. உடம்பு வந்து ஆட்டோ பைலட் மோடில் தான் இருந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு பார்க்குறோம், அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது, அந்த மாதிரி இருக்குதுங்க ஸ்ரீ. இல்லை நம்ம சொல்ல ஒரு விஷயத்த, இல்லை நம்ம நினைக்கிற விஷயத்த யாரோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோன்னா அது அந்த இடத்துல சிங்க் ஆகுது. அது வந்து மற்ற கர்மிகளுடைய சிங்கை வந்த மாதிரி இருந்தது. இல்லை அவங்க மேபி அவங்க சொல்ல மேபி நான் அதை பண்ணியிருப்பேன், அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் பண்ணி முடிச்சிருப்பேன், அந்த விஷயம் வந்து எனக்கு சிங்க் ஆகும். இல்லை அவங்க சொல்கிறாங்க, அப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சுங்க ஸ்ரீன்னு சொல்கிறப்ப அது அது ஒரு இனம் புரியாத உணர்வுங்க ஸ்ரீ. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல், உள்ளே வந்து ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஆனந்தம் இருந்துகிட்டே இருந்தது. அது அது வந்து தன்னால் இல்லை, அது ஒரு ஊற்று மாதிரி. ஸோ மாஸ்டர் அங்கே இருக்கார், சூட்சமமாக இருக்கார், அங்கெல்லாம் மெடிடேஷன் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு உணர்வு வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கு, உள்ளே வந்து அப்படியே அது பொங்கிக்கிட்டே இருக்குங்க ஸ்ரீ. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. கர்மயோகம் வந்து ரொம்ப அருமையாக உணர முடிஞ்சது உள்ள. ஏன்னா வந்து அங்கே நானும் ஒரு விஷயம் இல்லை, அது வந்து தன்னால் நடந்துகிட்டு இருந்தது, தன்னால் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் இங்கே போகணும், இது கேட்கணும், இல்லை வந்து நிர்வாகிகளே இருக்காங்கன்னாலும் அந்த இடத்துல வந்து எதுவும் ஒரு அகங்காரம் எதுவுமே தோணலை. பட் வந்து அது தோன்றது நம்ம கேட்டோம், இல்லை அவங்க கேட்குறப்பையும் நம்ம வந்து பொலைட்டாக நம்மளால் அது பேச முடிஞ்சது. சம்டைம் வந்து மனித மனம் வந்து வேலை செய்கிற மாதிரி அந்த தோணுச்சு. பட் இருந்தாலும் அதை விட்னஸ் அப்படி பார்த்துட்டு, விட்னஸ் அந்த ஆனந்தம் அதை பார்க்கும்போது திரும்ப அது வந்து காணாமல் போயிட்டு, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இந்த சடூரி கர்மயோகம் எனக்கு அமைஞ்சதுங்க ஸ்ரீ. இதாங்க ஸ்ரீ. ஸோ இந்த வாய்ப்புகள் வந்து அளித்த குரு ஸ்ரீ ஆனந்தா கஸ்டா அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ. இது தவிர பிறகு சடூரி கர்மயோகம் முடிஞ்ச பிறகு மைண்ட் செட்டு கொஞ்சம் மாறி இருக்குங்க ஸ்ரீ. அதாவது அந்த அக்செப்ட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் அது இன்னும் டீப்பாக ஒரு ஸ்டெப் போகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஆல்வேஸ் பி ஸ்மைல். ஸோ எப்பயுமே ஆனந்தம் விழிப்போட இருங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எதுவும் தெரியல, அப்போ வந்து ஸ்ப்ரெட் லவ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துடுது. ஸோ நம்ம வந்து லவ் எதிர்பார்க்கல, நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அவங்க நம்ம நம்ம வந்து தரோம், ரிசீவ் ஆகுதோ நமக்கு கிடைக்குதோ இல்லையோ. ஸோ மாஸ்டர் எப்படி வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ அந்த ஒரு தன்மை வந்து உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்வர்ட் அந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஒரு உணர்வு தெரியுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியாத உணர்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்புகள் வழங்கிய குரு ஸ்ரீ ஆனந்த கஸ்டா அவர்களுக்கு மிக்க நன்றிகள். குருவே சரணம். நன்றிங்க மாஸ்டர் ஸ்ரீ. நன்றிங்க ஸ்ரீ. ஆனந்த பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ